மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை பார்க்கலாம். இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா சேகர் பாபு என்ன சொல்றாரு, இன்னொரு காரணம் சொல்லுறாரு, வேண்டியதை தோழர் பெற்று செல்லலாம். கோரிக்கை இந்த மாதிரி பொது வெளியில் பேசுவதை விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை விழுப்புரத்தில் பொது இடங்களில் பேசுனது அதை விட்டுவிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ கேட்டு பெறுங்க அப்படின்றாரு. அப்ப பாலகிருஷ்ணனை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. நான் கேட்கிறேன், நாளைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நாளைக்கு திமுகவோட தோழமை கொண்டா அப்ப வாங்கிக்கிட்டாங்க இந்த மாதிரி பேச கண்டுதான் ஏதோ பெரிய பெட்டி போய் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்களா? மக்கள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? எப்ப நான் நினைக்கல, மக்கள் நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா? எல்லாரும் நினைப்பாங்க மக்கள். ஏன்னா இவ்வளவு தூரம் ஆக்ரோஷமா பேசினவர சேகர் பாபு இவ்வளவு சொல்லிட்டாரு. எதுக்கு நீங்க போய் இது மாதிரி பேசிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ வாங்க கேட்டு பெற்று வாங்கிட்டு போங்க, எது வேணாலும் வாங்கிக்கோங்க. கடையே இல்லனாலும் ஹோட்டல் நடத்தலாம். இங்க ஒருத்தர் ஃபுட் ட்ரக் பிசினஸ் பண்ணி மாசம் 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாருன்னா கம்யூனிஸ்ட எந்த வகையில வச்சிருக்காங்க அதான் பொதுவா சொல்லுவாங்க. அதுல இருக்க தோழர்களே சொல்லுவாங்க, உண்மையான அந்த தொழிலாளர் தோழர் வர்க்கத்தினுடைய தலைவர்களா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, யார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கக்கூடாது. வாங்கினா இந்த மாதிரி தான் தேர்தலுக்கு போய் நிதி வாங்க கண்டுதானே அவங்ககிட்டலாம் பேசுறாங்க. இப்படிலாம் பேசுவாங்க. தனிப்பட்ட முறையில் பாலகிருஷ்ணன் யார்ட்டையும் வாங்க மாட்டார். எங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எந்த அமைச்சர்கிட்டையும் போய் வாங்க மாட்டார். ஆனா கட்சிக்காக வாங்குறது கூட கொச்சைப்படுத்துறாங்கன்னா இதெல்லாம் நீங்க தான் பேசணும். கேட்டார் 10 மாசம். இன்னைக்கு பாருங்க, இங்க எல்லாம் போராட்டம் எங்கெல்லாம் பிடிச்சி, இப்ப ஆண்கள் பெண்கள் எல்லாம் நேத்து கூட குஷ்ப பிடிச்சி போட்டாங்க. கம்யூனிஸ்ட் நேத்து அது கூட போராட்டம் இருக்கு. எப்ப குஷ்ப பிடிச்சி உள்ள போட்டாங்க. எப்ப பெண்களுக்காக ஆட்டு மந்தையில போய் ஒரு நடிகை அவங்க கட்சியில இருந்தவங்க ஆட்டு மந்தையில போய் அடைச்சு ஆடுகளை அடைக்கிற மாதிரி கொண்டு சொல்ல இவங்க என்ன, இவங்களுக்கு இது பழக்கமாகி போச்சு. ஈரோட்டுல மக்கள் எப்படித்தான் ஆட்டு மந்தையில அடைக்கிற மாதிரி அடைச்சுதான் இளங்கோவை ஜெயிக்க வச்சாங்க. அது மாதிரி நினைச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா மகளிரை ஆட்டு மந்தையிலாவே ஆடுகளாவே நினைச்சிட்டாங்க. நினைச்சு இது பண்ணி தமிழிசை முன்னாள் கவர்னர் ரொம்ப மன சங்கடப்பட்டு பேசியிருக்காரு. ரொம்ப மன வேதனைப்பட்டு இப்படி பெண்களுக்காக குரல் இருக்கு. அப்ப நம்ம இவங்களை கூட கேட்கிறாங்க, கனிமொழி சகோதரியை கேட்கிறாங்க, என்னப்பா முன்னாலெல்லாம் பேசுவீங்க பெண்களுக்கு, அங்கேயும் பெண் மகளிர் அணி. மதுரையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்து திமுக ஆட்சி குறித்தும் அமைச்சர் சேகர்பாபு குறித்தும் பல்வேறு விஷயங்களை தெரிவித்தார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம் நேயர்களே.